ஸோ செலக்டரில் ரெண்டாவது டைப். ஃபஸ்ட்டு எலமெண்ட் செலக்டர் பார்த்துட்டோம். ஸோ எலமெண்ட் செலக்டர் அப்படின்னா பர்டிகுலராக எந்த டேகோ அந்த டேகோட நேமை கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ஐடி செலக்டரில் நம்ம ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை இங்கே செலக்டர் நம்ம டைப் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். ஸோ இது ஐடி செலக்டர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆஷ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? ஸோ ஐடி ஈக்குவல்ட்டு, ஸோ ஐடிக்கு ஒரு நேம் கொடுப்போம், அந்த ஐடியை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ மற்றபடி இங்கே ப்ராப்பர்ட்டி வேல்யூ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஐடியோட நேம் வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐடி எப்போவுமே நம்பராக இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆஷ் ரிச். ஸோ ஆஷ் பேரா 1, இதுவே 1 பேரா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஐடியோட வேல்யூ ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ. ஸோ A to Z ஆல்ஃபாபெட்ஸில் தான் இருக்கணும். 1 2 3 அப்படின்னு நியூமரிக்கல் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் கண்டிஷன். ஸோ இதுக்கான எக்ஸசைஸ் ஒன்று பார்த்துடலாம். இங்கே கவனிங்க. ஸோ இங்கே பாரு, இப்போ நான் ஸ்டைல் டேக்கில் ஆஷ் பேரா 1 அப்படிங்கிற ஒரு ஐடியோட வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இது ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது? இங்கே பாரு, பாடி டேக்குள்ள. ஸோ ஃபஸ்ட் அதே சொல்கிறேன், எல்லோரும் உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு தெரியுது, இதெல்லாம் எதுக்கு, என்ன எதுமோ சொல்லிட்டு இருக்கிற, என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் முதல்லேருந்தே சொல்லிடுறேன். டாக் டைப் HTML. ஸோ இங்கே ஒன்று மிஸ் ஆகிருக்கு, இதை போட்டுங்க. ஓகேவா? ஓப்பன் டேக். ஸோ டாக் டைப் HTML. ஸோ HTML5 இன்க்ளூட் பண்ணுறோம், HTML4 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹெட்டு டேகை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஹெட்டு டேக்குள்ளே தான் இங்கே ஸ்டைலை நம்ம அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று ஸ்டைல் டேகை ஹெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பாடிக்குள்ளே யூஸ் பண்ணுறது. ஸோ ஹெட்டுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்டைல் டேக்கை யூஸ் பண்ணலாம், பாடி டேக்குள்ளேயும் ஸ்டைல் டேக்கை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹெட்டு டேக்கில் ஹெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதில் ஸ்டைல் டேக்கை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாரு, ஆஷ் பேரா அப்படிங்கிறது ஐடியோட வேல்யூ. அந்த ஐடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடி டேக்குள்ள பேராகிராஃபில் ஐடி ஈக்குவல் டு பேரா 1 அப்படிங்கிற ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஐடி ஈக்குவல் டு பேரா அது எந்த எலமெண்ட்டில் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் இந்த சேஞ்சஸ் நடக்க போகுது, இந்த ஸ்டைல் சேஞ்சஸ். அப்போது ஐடி ஈக்குவல் டு பேரான்னு எந்த பேராகிராஃபில் இருக்குன்னா, இந்த பேராகிராஃப் தான் இருக்குது. இந்த பேராகிராஃபில் தான் இருக்கா? இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த சேஞ்சஸ் இந்த பேராகிராஃபில் இருக்கிற இந்த கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், இந்த கண்டென்ட்டுக்கு அப்ளை ஆகாது. இதில் என்ன புரியுது? ஏதாவது இதில் புரியுதா? என்ன பண்ணுறோங்கிறது புரியுதா? யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்மளுக்கு பாரு, என்கிட்ட இப்போ 2 பேராகிராஃப் இருக்குது. இப்போ நான் வெப்சைட் எடுத்துட்டிங்கன்னா 1000 பேஜ் இருக்கும், 1000 லைன் இருக்கும் கோடிங். ஸோ 1000 லைன் கோடிங்கில் பேராகிராஃபு ஒரு 10-15 பேராகிராஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 10-15 பேராகிராஃப்லேயும் நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறதில்ல. எந்த பேராகிராஃப் தேவையோ அதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் எந்த பேராகிராஃபில் தேவைப்படுதோ அங்கே கொடுத்துருங்க. இதை டைப் பண்ணுங்கள். சரி கவனிப்பா, மறுபடியும் சொல்கிறேன் பாரு. இது புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தது வெப்சைட் டிசைன் பண்ணும்போது 90% மேலே இந்த ஐடி செலக்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது முக்கியமான ஒரு போர்ஷன். இங்கே பாரு, முதல்ல ஐடி எந்த பேராகிராஃபோ எந்த ஹெட்டிங்கோ எந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் அப்ளிகேபிள் ஆகணுமோ அதுக்குள்ளே தான் நீங்கள் ஐடியை க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு பேராகிராஃபில் மட்டும்தான், இது ஒரே பேராகிராஃபாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. மல்டிபிள் பேராகிராஃப் மல்டிபிள் ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா நீ அதுக்கு எலமெண்ட் செலக்டர் கொடுக்கும்போது, இப்போ எலமெண்ட் செலக்டர் Pன்னு கொடுத்து நீங்கள் இந்த சேஞ்சஸ் அப்ளிகபிள் பண்ணினா எல்லாத்துலேயுமே அது அப்ளை ஆகிடும். ஸோ நமக்கு நிறைய ஒரே நேமில் மல்டிபிள் டேக் இருக்கும்போது பர்டிகுலர் டேக் மட்டும் இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஐடி செலக்டர் ஒரு பெஸ்ட் டைப். சேம் இதே மாதிரி கிளாஸ் செலக்டர் இருக்குது, ஐடிக்கு பதிலாக கிளாஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இங்கே வந்து ஆஷ்க்கு பதிலாக டாட் கொடுப்போம், அது அடுத்த டைப்.
இதை டைப் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள். உங்களுக்கு எப்படி வரும், என்ன வரும் அவுட்புட்டில் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஹலோ சந்தோஷ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ கலரில் சேஞ்ச் ஆகிட்டு சென்டராக அலைன் ஆகும். அதுதான் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டாக இருக்க போகுது. ஸோ இது அவுட்புட்டை பாருங்கள், செக் பண்ணு, சீக்கிரம் முடிங்க.